ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பால் கொல்கட்டை செய்ய போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக சாஃப்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரெடிமேடு கொல்கட்டை மாவு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 170 கிராம். அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் ஏலக்காய் போட்ட கெட்டி தேங்காய் பால், 1.5 கிளாஸ் பாக்கெட் பாலும் எடுத்திருக்கேன். நல்ல வெல்லம் அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துருவின தேங்காய் 4 டீஸ்பூன். 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இது கொதிக்கட்டும். இது கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொல்கட்டை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. ஆவிலேயே பாதி வெந்துருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தெளிக்க வேண்டாம். மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு துருவி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போதான் உருண்டை பிடிக்க வரும். மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவை வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து உருண்டையாக செஞ்சு வச்சுருங்க. பாருங்க, ஃபுல்லாக செஞ்சிட்டோம். ஒரு 3 உருண்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு பாக்கெட் பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதில் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கலந்து விட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடியில் இருக்க பால் 1-2 உடையலாம், பரவாயில்ல. உருண்டை வெந்துருச்சான்னு பாருங்கள், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் விடுங்க. உருண்டை வெந்த பிறகு கெட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரைச்சி வச்சுருக்க கொல்கட்டை மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல, கரெக்டாக இருக்குது. 3 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் வெல்லமும் சேர்த்ததுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட்டு தாங்க பண்ணணும். கொதிக்க வச்சிங்கன்னா பால் திரிஞ்சிரும். இதே ஆர்டரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.